டெல்லி சட்டசபையை கலைப்பதா இல்லையா என்பதை 5 வாரங்களில் முடிவெடுக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் காலக்கெடு விதித்துள்ளது. டெல்லி முதல்வர் பதவியை அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த பிப்ரவரி மாதம் திடீரென ராஜினாமா செய்ததை அடுத்து அங்கு ஜனாதிபதி ஆட்சி அமலில் உள்ளது. இந்நிலையில் டெல்லி சட்டசபையை கலைத்துவிட்டு புதிதாக தேர்தலை நடத்த உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சி வழக்கு தொடர்ந்தது. இவ்வழக்கு HL தாட்டு தலைமையிலான 5 நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன அமர்வு முன் செவ்வாயன்று விசாரணைக்கு வந்தபோது டெல்லியில் புதிய அரசு அமைய தீவிர முயற்சிகளை எடுத்து வருவதாக மத்திய அரசு சார்பில் ஆஜரான வக்கீல் கூறினார். இதை கேட்ட நீதிபதிகள் சம்பந்தப்பட்ட 3 கட்சிகளும் ஆட்சி அமைக்க தயாராக இல்லாத நிலையில் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் எடுக்க முடியும் என்று மத்திய அரசு வக்கீலை பார்த்து கேட்டனர். டெல்லி சட்டசபையை செயல்பட விடாமல் வைத்து மக்களுக்கு ஏன் பாதிப்பை ஏற்படுத்துகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் MLAக்கள் எந்த வேலையும் இன்றி சும்மா உட்கார்ந்து கொண்டு சம்பளத்தை பெறலாமா என்றும் காட்டத்துடன் கேட்டனர். வழக்கு விசாரணையை 5 வாரங்களுக்கு ஒத்திவைத்த நீதிபதிகள் அதற்குள் டெல்லி சட்டசபையை கலைப்பதா அல்லது மக்கள் அரசை ஏற்படுத்துவதா என்பது குறித்த முடிவை எடுக்க வேண்டும் எனவும் மத்திய அரசு மற்றும் டெல்லி கவர்னருக்கு கெடு விதித்தனர். 70 MLAக்களை கொண்ட சட்டசபையில் ஆம் ஆத்மி கட்சியின் பலம் 28ஆகவும் பாரதிய ஜனதா கூட்டணியின் பலம் 29ஆகவும் காங்கிரசின் பலம் 8ஆகவும் உள்ளது. ஐக்கிய ஜனதா தளத்துக்கு 1 MLAவும் 2 சுயேட்சை MLAக்களும் உள்ளனர். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் உள்ளிட்ட 3 MLAக்கள் லோக்சபாவுக்கு தேர்வானதால் 3 இடங்கள் காலியாக உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.